அடே சகோதரி, நிறுத்துங்கள். நான் உங்கள் டி ஷர்ட்டில் ஒரு அழகான ஓவியம் வரையட்டுமா? இல்லை அண்ணா, இந்த டி ஷர்ட்டை என் அண்ணன் எனக்கு மிகவும் அன்பாக கொடுத்தார். அட பைத்தியமே, நீ என்ன செய்து விட்டாய்? இரு, நான் இப்போதே போலீஸை அழைக்கிறேன். சகோதரி, ப்ளீஸ் நிறுத்துங்கள். போலீஸை அழைக்காதீர்கள். உங்கள் டி ஷர்ட் முற்றிலும் நன்றாக இருக்கிறது. நான் வாக்குறுதி அளிக்கிறேன், உங்கள் டி ஷர்ட் முன்பை விட இன்னும் அழகாக மாறும். நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் இப்போது மிகவும் பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறேன். சகோதரி, என் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. எங்கள் முழு குடும்பமும் அந்த கூலி வேலை வருமானத்தில் தான் நடக்கிறது. ஆனால் நேற்று திடீரென்று என் அப்பாவுக்கு இதய தாக்கம் வந்துவிட்டது. அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய சிகிச்சைக்காக எனக்கு இப்போது மிகவும் அதிகமான பணம் தேவை. உன் பேச்சை கேட்டு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அண்ணா. ஆனால் நீ கவலைப்படாதே. நீ என் டி ஷர்ட்டில் அழகாக ஓவியம் வரைந்தால் என் அண்ணனிடம் சொல்லி உனக்கு $10,000 பரிசாக வாங்கி தருகிறேன். இல்லை சகோதரி, நீங்கள் உங்கள் டி ஷர்ட்டில் ஓவியம் வரைய எனக்கு அனுமதி கொடுத்ததே எனக்கு மிகவும் பெரிய விஷயம். நான் உங்களிடமிருந்து எந்த பணமும் வாங்க மாட்டேன். நான் என் உழைப்பால் பணம் சம்பாதிக்கிறேன். நான் தினமும் யூடியூபில் வீடியோக்களை பதிவேற்றுகிறேன். ஆனால் வருத்தமாக ஏழையாக இருப்பதால் எனக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை. இல்லன்னா அப்படி இல்ல. இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் எல்லாரும் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் அப்பாவை மிகவும் நேசிக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் உங்கள் அப்பாவை உண்மையாக நேசித்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் கமெண்டில் ஐ லவ் மை பாப்பா என்று எழுதுங்கள். வாவ் அண்ணா, இது உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறது.